அண்ணாமலை என்ன பேசினாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்க யாருக்கிட்டையும் இல்லாத சில குவாலிட்டிஸ் அது வந்து திரு அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள், சில குணங்கள் இருந்தால் தான் அவங்களையெல்லாம் வந்து நம்ம தலைவர்னு ஏற்றுக்குவோம். அப்போ தான் வந்து அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். அவங்க பின்னாடி போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்படிப்பட்ட சில குணங்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்குது. அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து தைரியம். தைரியம் அப்படிங்கிறது இந்த கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியம் அண்ணாமலை கிட்ட இருக்கு. அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி அமைஞ்சது. அந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு இவர் சொன்னாரு. ஆனாலும் அதையும் மீறி டெல்லி தலைமை அப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, நீங்க தாராளமா முடிவெடுங்க, ஆனா என்னுடைய தலைமையில அந்த கூட்டணி இருக்க முடியாது, நான் விளைவிக்கிறேன், நீங்க வந்து வேற தலைவரை வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஆப்ஷனை அவரால் கொடுக்க முடிஞ்சது. ஐயோ, நம்மளுக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க, இந்த பதவியை விட்டா நம்ம என்ன ஆகும், இந்த பதவியை நம்ம காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பதவியில் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய கொள்கை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய தைரியம் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய முடிவில் உறுதியாக நின்று அதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்லி மக்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியமும் அண்ணாமலை கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் வந்து உண்மையை பேசுறாரு, உண்மையை பயமின்றி பேசும் தைரியம். இந்த கூட்டணி பற்றியே அவர் கேட்கிற போது என்ன சொல்றாரு, என்னுடைய கருத்து, என்னுடைய விருப்பம், நான் தனியா போகணும்னு தான் சொல்லுவேன், ஆனா கட்சி முடிவெடுத்திருக்காங்க, கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி நான் செயல்பட மாட்டேன், கட்சி என்ன முடிவெடுத்திருக்காங்களோ அதை நான் செயல்படுத்துவேன், என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. அந்த தைரியம், அந்த நேர்மை, அந்த உண்மை, அதுதான் வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்.